ஆக்சுவலாக தேவயானி மேடம் வந்து 5ஆம் தேதியே அந்த விஷயம் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஏப்ரல் மாதம். ஆமாம், ஏப்ரல் 5th. ஆனால் நமக்கு அது அப்படியே திடீர்னு பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் ப்ரிப்பரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாமே ரெடி பண்ணோம். 9th பண்ணோம், ஏப்ரல் 9th, 4 நாள் கழிச்சிட்டு. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது, கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கடம் இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டில் இந்த லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்களோ, சண்டை போடுறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. அப்படி இருந்தது. அவங்க கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்ததுனால நம்ம அதை பிளான் பண்ணோம். அதான், யார் கூடவும் பேசி பிளான் பண்ணல. எனக்கு வந்து ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குற ஒருத்தர் இருந்தார், அரசு அதிகாரி. அவர்கிட்ட நான் இதை பேசினேன். இதுக்கு பேசலை, தேவயானி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பேசினேன். சார், ஒரு கல்யாணம் திருத்தணியில் பண்ணணும், நீங்கள் உங்கள் ஊர் திருத்தணி தானே, நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்களேன்னா நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு யார் அதுன்னு சொன்னால் நான் எல்லாமே எழுதி கொடுத்து, அவர் ஏன்னு கூட கேட்கல, யாருமே ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு சொல்லலை. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு 7-8 மணிக்கு நான் சிங்கமுத்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் நம்ம படங்களில் நடிக்கிறவர் தானே. பண்ணேன், ஆனால் நம்ம ஒரு கோயில் வரைக்கும் போகணும், வரீங்களான்னு. அவரும் என் படங்களில் தொடர்ந்து நடிக்கிறதுனால, விக்ரமன் சார் படத்துலாலும் நாம தான் அவர் கூட பேசி அவரை சாரை புஷ் பண்ணிட்டதுனால, ஒன்றுமே இல்லாத போது எனக்கு சோறெல்லாம் கொடுக்குற ஒரு சிங்கமுத்து, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வீட்டு வாடகையெல்லாம் கூட கொடுக்குறவர், அந்த மாதிரி ஒரு உதவியெல்லாம் பண்ணுறவர். அப்படி கொஞ்சம் பழக்கம் இருந்ததுனால சொன்ன உடனே வந்துட்டார். வரும்போது ஒரு கத்தி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு பாதுகாப்பாக ஏதோ சம்திங், எதுக்குன்னு அவரும் கேட்கவே இல்லை. கத்தி கூட இவ்வளோ நீள கத்தி எடுத்துகிட்டு வந்து வண்டியில் உட்காந்துட்டு அந்த கத்தியை வச்சுட்டு 10 மணிக்கு வந்துட்டார். நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் டி நகரில், இங்கேயும் அங்கேயும் அங்கேயும். எப்போ தம்பி வராங்க, யார் தம்பி வராங்க, யார் வராங்க ராஜகுமாரன், எப்போ வராங்க அப்படின்ட்டு அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆமாம், யாரோ வராங்க, கூட்டிகிட்டு போகிறாரு, என்னவோ நடக்குது. எதுவும் அது மாதிரி 3 மணிக்கு தான் தேவயானி ரீச் பண்ணாங்க ஃபோனில். அது வரைக்கும் அவங்க ஃபோனும் எடுக்கலை, ஃபோனும் பண்ணல, ஒன்றும் இது இல்லை. இந்த வீட்டில் தான் 3 மணிக்கு மேலே தான் அவங்க ரீச் பண்ணி ஃபோன் எடுத்துகிட்டு 3:30 அந்த மாதிரி மணிக்கு வந்து வெளியில் வந்தால் கேட் பூட்டி இருக்குது இல்லை, அதனால் அவங்களால வெளியில் வர முடியல. அப்போ செக்யூரிட்டி இருங்கம்மா, சாவி இந்த ரூமில் இருக்கும் போல இருக்குது, இருங்கம்மா சாவி எடுத்துகிட்டு வரணும்னு செக்யூரிட்டி போன உடனே அவங்க அதுக்காக வெயிட் பண்ணாமல் எகிரி குதிச்சுட்டு காரில் ஏறிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி சாவியோட வந்தவர் எங்கே காணா, வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாவி திறக்கலன்னு மணி மேலே போட்டாலும் வந்து அவன் பெல் அடித்து சாவி கேட்டு திறந்தாச்சு வாங்கன்னு சொன்னனால காமெடியாக ஆயிடுச்சு. அப்புறம் தெரிஞ்சிருக்கு, ஆமாம் வெளியே போயிருக்கு. ஆமாம், அப்போ இருந்தே ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் எடுக்கலை ஃபோனை, போயிட்டோம். தேவயானிக்கு மேடத்துக்கு கூட தெரியாது எங்கே கல்யாணம்னு தெரியாது. திருத்தணியா திருப்பதியா, எல்லாரும் திருப்பதியில் தான் கல்யாணம்ங்கிறதுல தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மின்னுக்கும் மண்ணுக்கும் படத்தில் திருப்பதியில் தான் கல்யாணம், அதனால் அவங்க அங்கே தான் பிளான் பண்ணி போயிருப்பாங்க. அந்த படத்தை பற்றி பல பேரும் பல விதமாக ஏதோ ரியல் லைஃப் ஸ்டோரி இப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்டோரி தான் அப்படிங்கிறத கூட பிரித்து பார்க்கறதுக்கான மனநிலை யாருக்கு இல்லை. சிங்கமுத்து சார் வண்டிக்குள்ள தான் இருந்தார் அப்போ. ஆமாம், அவருக்கும் தெரியாது, யாரோ ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னு மட்டும் தெரியும். அவர் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கார், பேக் சீட்டில் பொண்ணு வந்து ஏறிடுச்சு, அவருக்கு தெரியாது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு போய் இறங்கும் போது தான் தெரியும் நினைக்கிறேன் தேவயானின்னு சொல்லி. ஏன்னா அவர் என்ன திரும்பியா பார்க்க போறாரு, அப்படியே பேசாம உட்காந்து ஒரு படம் மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனா நான் யாரையும் சந்திக்கல. நாங்க நேரம் இங்க தான் வந்தோம், நேரம் விக்ரமன் சார் வீட்டுக்கு போனோம். அவர் உடனே வண்டியில் அங்க அம்மா வந்துட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன் ராஜ்குமார் அப்படின்னாங்க. நாங்க பேசாம திருத்தன்னு முழிச்சிட்டு இருந்தோம். எந்த விக்ரமன் சார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அம்மானா எந்த தேவயானி மேடம் வந்து பண்றாங்க உங்களுக்கு இல்லை, ஜென்ரலி பேசுகிற பேச்சு தானே அது, கங்க்ராச்சுலேஷன் ராஜ்குமார் அப்படின்ட்டு. அப்புறம் உட்காந்தாங்க. அங்கே விக்ரமன் சார் வீட்டிலேருந்து இங்கே வந்தோம். நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன் வெளியில். அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் பொண்ணோட ஒரே சண்டை சச்சரவு ஏதோ நடந்துகிட்டு இருந்தது. விக்ரமன் சார் இங்கே வெளியில் உட்காந்துருந்தார், சிங்கமுத்து இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, தேவயானி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. கிளம்பணும். விக்ரமன் சார் சொன்னார், அது போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, சிங்கமுத்துவை போய் அதை வாபஸ் வாங்க ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்க நிறைய விக்ரமன் சார் வீட்டுக்கு போனால் அப்புறமா தான் டிவியெல்லாம் ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி வந்துட்டாங்க, சன் டிவி அது இது நிறையா. நாங்கள் அதுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு காலையில் அங்கேயே தூங்கிட்டோம். மேலே ஒரு ரூம் இருந்தது, இப்போ கனிஷ்கா இருக்கிறார் அந்த ரூமில், அதில் நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் கும்பகோணம் ஸ்டெர்லிங் ரிசார்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் நம்ம ஆனந்தம் படம் ஷூட்டிங் நடந்தது. நிறைய நல்ல இடம் அது. அங்கே போய் ஒரு வாரம்
தங்கிட்டோம். சிங்கமுத்து சார்ட்டு ஒரு வீடு பார்க்க சொன்னோம். அவர் வலசர பாகத்தில் ஒரு வீடு பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்ததும் இது பால் காய்ச்சிட்டு குடி போயிட்டோம்.